சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசியே ஆண்டவர் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்குள்ள கொண்டு போயிட்டு, மனுபுத்திரனே இது உயிரடையுமான்னு கேட்கிறாருங்க. எலும்பு கூடுகள் நிறைஞ்ச இடங்க அது. அன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி இது உமைக்கே தெரியும்னு சொன்னாருங்க. 7ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு கற்பிக்கப்பட்டபடியும் கட்டளையிட்டபடியும் நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அவைகள் எழுந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள்னு வாசிப்படுதுங்க. நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அதுக்கு இடைப்பட்ட வசனங்கள்ல அதற்கு நரம்புகள் உண்டாகி சதைகள் உண்டாகி தோளினால் மூடப்பட்டு ஆவி அதற்குள்ள புகுந்ததுனால உயிர் அடைஞ்சு நின்றுச்சுங்க. இன்னைக்கு உங்க குடும்பம் உடைஞ்சிருக்கா, வேலை உடைஞ்சிருக்கா, தொழில் உடைஞ்சு போயிருக்கா, ஊழியம் உடைஞ்சு போயிருக்கா, சபைகள் ஏதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கா, நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிறீங்களா? ரொம்ப எளிமையா கர்த்தர் நம்மளை தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறாருங்க. உங்களுக்கு கற்பிக்கப்பட்டபடியும் கட்டளையிட்டபடியும் நீங்க தீர்க்க தரிசனம் உரைங்க. இன்னைக்கு என் குடும்பம் சேருது, இன்னைக்கு பிரிஞ்ச என் குடும்பம் ஒன்றாகுது, இன்னைக்கு இடிந்து போன என் வீடு கட்டப்படுது, நின்று போன காரியங்கள் தொடர்ந்து நடக்குது, திருமண காரியங்கள் நடக்குது, வேலை வாய்ப்புகள் உண்டாகுது, பெரிய மிக பிரம்மாண்டமான காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்கிறார். நீங்க கட்டளையிடு. கர்த்தர் உங்க குடும்பத்திற்கு, உங்க ஊழியத்துக்கு, உங்க எதிர்காலத்துக்கு உங்களை தீர்க்க தரிசியா வச்சிருக்கிறாங்க. நீங்க சொன்னபடியே ஆகும். தீர்க்க தரிசனம் உரைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாரே, நாம் சொல்லலாமே.